அனி ஞாபகம் இருக்கா? நீ அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பண்ணிச்சு, நான் யாரை பேக் பண்ணேன்? ஷாதுல் தாக்கூரை பேக் பண்ணி அந்த மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் வாங்குவான், விக்கெட் எடுப்பான்னு சொல்லி நடந்தது. ஒரே ஒரு மேட்ச் தான் சொன்னேன். இனிமே ஷாதுல் தாக்கூரை பேக்கே பண்ண மாட்டேன். அவன் போடுற போலிங் திருப்பி அவன் ஊருக்கு நீ திருப்பி இங்கிலாந்து போல அனுப்பிச்சிடலாம். அவன் பெஸ்ட், அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு இங்கிலாந்து போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டு போலிங்கா போட்டுருக்கான். அவன் 1.5 போலிங் போட்டிருக்கான். அவன் ஆனா ஷூரா ஒரு 50 ரன் கேரண்டீடு. வாரி வள்ளல் தாக்கூர் அவன் ஆனா அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஷாதுல் தாக்கூர் மேட்ச். அதுக்கப்புறம் ஓவர் தேங்க்யூ வெரி மச் ஷாதுல் தாக்கூர். அவன் கோட்டா பெர்ஃபார்மன்ஸ் ஓவர். அவனை திருப்பி பேசாம எஸ்எக்ஸ்க்கு அமைச்சிருக்க. திருப்பியும் அவன் வச்சிருந்தீங்கன்னா எல்எஸ்ஜி உருப்படாது. அது சொல்லிடுறேன் நான். எல்எஸ்ஜி அவன் வச்சிருந்தீங்கன்னா அந்த டீம் உருப்படாது. அநியாயம் ஜிகாடிங்க. ஒரு பிளேயர் ஒரு ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் தனியா டீம் நின்னு நல்லா பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்து லாஸ்ட் 2-3 மேட்ச் அடி வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி மாத்திட்டீங்க பாத்தீங்களா? நான் இப்ப மாத்தவே அப்பயே சொன்னேன். சிஎஸ்கே மேட்ச் மட்டமா போலிங் போட்டான். ப்ளீஸ் நேத்தி மேட்ச் மட்டமா போலிங் போட்டான். ஒரு 4 மேட்ச் அனி ஐ மீன் ஐ கிவ் தி கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. குடுக்குறேன். பண்ணனா மட்டமா பண்ணா நீ நிஜமா நல்லா போலிங் பண்றான்றியா? இல்ல லாஸ்ட் 2 மேட்ச் டெஃபினட்டா அடி வாங்கியிருக்காரு. நீங்க இப்படி எப்படின்னா இல்ல உங்களோட திங்கிங் ஆஃப் 100% ஐ அக்ரி வித் யூ. இப்ப மயங்க் யாதவ் ஷுட் பிளே. ஆனா உங்களோட திங்கிங்ல தட் அந்த ஷார்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ் அவர் தான் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மரா இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, நாட் அட் ஆல். தட்ஸ் வாட் யூ திங்க். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ், செகண்ட் கேம் அந்த மேன் ஆஃப் மேட்ச் எடுத்தா தெரியுமா? அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் நாட் கோ டைம் வேஸ்ட் டைம் ஆன் ஷார்துல் தாக்கூர்.